பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், என் மேல் எல்லோரும் அன்பு செலுத்துறாங்க, நான் இல்லைன்னா என்ன ஆகும், நான் இல்லைன்னா மனைவி பசங்க அம்மா அப்பா கதி என்ன ஆகும், அவங்க எல்லாம் என் மேல உயிரையே வச்சிருக்காங்க, நான் இல்லைன்னா அவங்க உயிரையே விட்டுடுவாங்க. இந்த மாதிரி எண்ணத்திலேயே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா அதோட உண்மையே வேற. ஒரு குரு சிஷ்யன் இடையில வாக்குவாதம் ஒரு நாள் நடந்தது. குரு சிஷ்யனுக்கு இந்த உலகத்துல எல்லாமே ஒரு பிரம்மை, நிஜமாக இருக்கிறது கடவுள் மட்டும்தான், உண்மையான அன்பு காட்டுறவங்க யாருமே கிடையாது என்று கூறினார். உங்களுக்கு தெரியாது விடுங்க. என் மனைவி என் மேல உசிரியா வச்சிருக்கா. அம்மாவுக்கு நான் இல்லைன்னா ஒரு வேலையும் ஓடாது. பசங்களுக்கு என் மேல மிக்க மரியாதை. என் வியாபாரம் புகழ் எல்லாமே எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கற்பனை ஆகும் சாமிஜி? உன் மனைவியோட அன்பு, அம்மா அப்பாவோட பிரியம், பசங்களோட மரியாதை எல்லாம் வெறும் பிரம்ம. இதெல்லாம் எப்படி பிரம்மையாகும் சாமிஜி? தினமும் நடக்கிற இதெல்லாம் என்ன பிரம்மையா? நானும் அவங்க கூட தான் இத்தனை நாளாக இருக்கேன். யார் யார் என்னன்னு நல்லா தெரியும் சாமிஜி. இதெல்லாம் கற்பனை பிரம்ம கனவுன்னு சொல்ல முடியாது. விடுங்க சுவாமிஜி. ஒருவேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு நான் நிரூபிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஏதாவது ஆனா கண்டிப்பாக உங்க கூட வந்துடுவேன் சாமிஜி. கண்டிப்பா? கண்டிப்பா. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. சன்னியாசியாக வேண்டியிருக்கோம். ஆவட்டும் போங்க சாமிஜி. சன்னியாசியாக வேணாம், இதோ இதை பிடிங்க. இதை வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்டீங்கன்னா செத்த மாதிரி இருப்பீங்க, ஆனால் சாக மாட்டீங்க. நீங்கள் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் வீட்டில் யார் யார் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கும். சரியான நேரத்தில் நான் அங்கே வருவேன். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே சாமிஜி? உயிருக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பொறுப்பெல்லாம் இருக்குது சாமிஜி. பரவாயில்ல, பயப்படாதீங்க. போயிட்டு வாங்க, நான் சரியான நேரத்தில் வருவேன். ஆகட்டும் சாமிஜி, நான் போயிட்டு வர்றேன். குரு கொடுத்த மருந்தை சிவநாதன் சாப்பிட்டார். அவர் செத்து போயிட்டார்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. சமாதானம் பண்ணிக்க. என்ன பண்றது? என்னவோ கர்மம். நான் பாவி. அந்த கடவுள் என்னையே எடுத்துட்டு போயிடலாம். என்னையே எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி என் பையனை எடுத்துட்டு போயிட்டானே. சுவாமிகளே, என்ன அநியாயம்! காலையில நல்லா தானே இருந்தா, எங்கேயோ போயிட்டு வந்தா, அப்புறம் இப்படி ஆயிட்டா. சிவநாதன் இன்னும் உயிரோட தான் இருக்கார். அப்படின்னா என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா இவரை காப்பாத்துறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதை தண்ணியில் கலந்து கொடுத்தா உயிர் வந்துடும். அவ்வளவுதானே, கொடுங்க, நான் கலந்து கொடுக்குறேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஆனா அம்மா, இதை அவரை குடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குடிக்க வேண்டியிருக்கோம். அவ்வளவுதானே, நான் குடிக்கிறேன். ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இதை முதல்ல நீங்க சாப்பிட்டா உங்க உயிர் போயிடும். அப்பதான் அவர் உயிர் வரும். ஒரு உயிரை எடுத்துட்டு இன்னொரு உயிரை கொடுக்கறது தான் மருந்தோட சக்தி. இப்ப சொல்லுங்க, குடிக்கிறீங்களா? ஏம்மா, நீங்க குடிக்க மாட்டீங்களா? உங்க புருஷனுக்கு உயிர் கொடுக்கணுன்ற ஆசை இல்லையா? இவ்வளவுதானா உங்க அன்பு? அன்பு எல்லாம் யார் சொன்னாங்க சுவாமிஜி? நான் செத்துட்டேன்னா என் பசங்களை, என் அத்தையை யார் பார்த்துப்பாங்க சுவாமிஜி? உங்க புருஷன் பழைக்கிறாருல்ல, அவர் பார்த்துப்பார். அவர் அம்மாவை, குழந்தைங்கள, எல்லாரையுமே. அவர் பொழைச்சிட்டார்னா அவங்க அம்மா பார்த்துப்பாங்க. என் குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க?
நான் செத்தப்புறம் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போ வர்றவ என்னோட குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாளா? முடியாது சுவாமிஜி, முடியாது, என்னால முடியாது. சிவா, இதுதான் சத்தியம். சுவாமிஜி, இது எங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க. அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? அவங்க குடிச்சு அவங்க பையனுக்கே உயிர் தரட்டும். உங்களால முடியாது தானே? சரி அம்மா, இந்தாங்க. உலகத்தில் எந்த தாயாக இருந்தாலும் தான் உயிரை கொடுத்தாவது மகன் உயிரை காப்பாற்றுவாங்க. இதை குடிங்க. உங்கள் உயிர் போகட்டும், உங்கள் மகனுக்கு உயிர் வரட்டும். சுவாமிகளே, என் பேர பசங்களுக்கு என் மேல ரொம்ப பிரியம். நான் செத்து போனா யார் அவங்கள பாத்துக்கிறது? ஏமா தாயே, நீயே சாப்பிடு. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை. என்னாலும் சாக முடியாது. கடைசியா சிவநாதனை காப்பாற்ற யாருமே முன் வரல. மருந்தோட சக்தி போயிடுச்சு. சிவநாதனும் போயிட்டார். ஐயோ, தூக்கிட்டு போங்க. கீழே வைங்க, கட்டில கீழே வைங்க. ஏம்மா, என்னாச்சு? என் புருஷன் நரவுல இருக்கிறது அந்த கட்டில் ஒண்ணுதான். அம்மா, பையனே போனதுக்கு அப்புறம் கட்டிலுக்காக வருத்தப்படுறீங்க. கட்டிலோட எடுங்கப்பா. விட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, கட்டில் அடிக்குதுங்க. வாசக்கால் இடிச்சிடுங்க, சுலபமா எடுத்துட்டு போலாம். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், வாசல் உடைக்காதீங்க. அவரும் இல்ல. இதை யார் சரி பாப்பா? அம்மா, உடம்ப தனியா தூக்க முடியாது. கட்டிலோட தான் தூக்கணும். உடம்பு விரைச்சி போச்சு. கட்டில இருந்து உடம்ப தனியா தூக்குனா உடம்புல கை கால் இதெல்லாம் உடைஞ்சிரும். புருஷனுடைய கையை காலை உடைச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போலாமா? என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கதவை மட்டும் உடைக்காதீங்க. அந்த கட்டில எடுத்துட்டு போகாதீங்கப்பா. ஓஹோ, என்ன ஆனாலும் பரவாயில்லையா? ஏம்மா, என் உயிரை விட கட்டில் பெருசா? ஏண்டே, என்னை விட உனக்கு இந்த கதவு வீடு எல்லாம் பெருசாயிடுச்சு இல்ல? சுவாமிஜி, நீங்க சொன்னது உண்மைதான். எல்லாரும் தங்க சுயநலத்திற்காக தான் அன்பு காட்டுறாங்க. உண்மை என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. டேய் சிவா, நில்லுடா. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்திலே ஜனங்க சுயநலத்தை பாதிக்காத வரைக்கும் அன்பு காண்பிக்கிறாங்க. யார் சாதகனா இருக்கானோ அவன் இப்படி விசாரம் பண்ணணும். கடவுள் மட்டும் என் சொந்தம், வேற யாரும் இந்த உலகத்துல என் சொந்தம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும்.